வணக்கம். சளி போகிறதுக்கு, சளி குறையிறதுக்கு அப்படின்னு பேசுவோம். அதுக்கு சில முத்திரைகள் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த முத்திரைகள்லாம் நீங்கள் பிடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சளி தொலை வந்து நல்லா நீங்க தொடங்கும். இந்த முத்திரைகள் வந்து நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய உயிர் சக்தியை தூண்டிவிட்டு பஞ்சபூத சக்தி இயக்கத்தின் மூலமாக பிரபஞ்ச ஆற்றலோட நமக்கு பெரிய நன்மையை செய்யக்கூடிய விஷயத்தை செயல்படுத்துது. இதை யார் கொடுத்தாங்க அப்படின்னா முன்னோர்கள் மட்டுமில்லை, சித்தர்கள் பெருமக்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த முத்திரையை உருவாக்கி பயன்படுத்தி நல்வாழ்வு இருக்கிறாங்க. அதை தான் நம்ம இப்போ பயன்படுத்துகிறோம். சரிங்களா? ஸோ முதல்ல வந்து சளி அதிகமாக பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், லிங்க முத்திரையை பிடிக்கணும். இப்படி இந்த 2 கை இருக்கு இல்லையா, இந்த கைகளை நீங்கள் வந்து ஒன்று சேர்த்து முழுசாக கோர்த்துக்குங்க. கோர்த்துட்டு இடது கட்டை விரலை மேலே வந்து கொண்டு வரணும். ஸோ இந்த லிங்க முத்திரையில் 2 விதமான முத்திரை சொல்லுவாங்க. வலது கட்டை விரல் மேலே வந்துச்சு அப்படின்னா, வலது கட்டை மேலே வரும்போது இப்படி உள்ளே போய்க்கணும். அதாவது இப்படி உள்ளே இருந்துட்டு இடது கட்டை மேலே, அதே வலது கட்டை வரணும்னா இப்படி உள்ளே போய் இது மேலே வரணும். உங்களுக்கு ஃபுல்லாக ஹோல்டான மாதிரி இருக்கணும். சரிங்களா? ஸோ இப்படி இடது கட்டை விரல் வலது கட்டை விரல் அப்படிங்கும்போது நீங்கள் எந்த கட்டை விரலும் வச்சுக்கலாம். பெண்கள் வந்து இடது கட்டை விரல் முத்திரை பிடிக்கணும், ஆண்கள் வந்து வலது கட்டை விரல் முத்திரை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னுடைய கணிப்பில் என்னென்னா, வலது கட்டை விரல் முத்திரையை நீங்கள் வந்து வைக்கும்போது என்னாகும், நெருப்பு சக்தி அதிகமான மாதிரி இருக்கும். இடது கட்டை விரலுக்கும் போது ஓரளவுக்கு நியூட்ரலாக வந்து இருக்கும். ஏன்னா இந்த பாகம் இடது பாகம் சக்தியோட பாகம், வலது பாகம் இது சிவனுடைய பாகம். அதனால் இது வந்து சிவமுத்திரை, இது வந்து சக்தி முத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. சக்திலிங்க முத்திரை, சிவலிங்க முத்திரை. நீங்கள் இந்த கன்ஃபியூஸ்லாம் ஆக வேண்டாம். உங்களுக்கு இடது கட்டை விரல் மேலே வர மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கங்க, பிடிச்சிட்டு அப்படியே உட்காந்துருக்கணும். சரிங்களா? இப்படி கட்டை விரல் நேராக இருக்கணும். என்ன பண்ணுவாங்க, சிலர் இப்படி சாய்ச்சிக்குவாங்க. இப்படி பிடிக்கிறங்கிற பேரில் சாய்ச்சி பிடிப்பீங்க, அதெல்லாம் வேஸ்ட்டு. சரிங்களா? ஸோ அதனால் வந்து நேராக வைத்து நீங்கள் என்ன பண்ணணும், லிங்க முத்திரையை பிடிக்கணும். அப்படி பிடிக்கும்போது நுரையீரலில் சளி அதிகமாக இருந்தால் ஒரு நாளைக்கு 45 நிமிடம் பிடிக்கணும். தொடர்ந்து உங்களால் 45 நிமிடம் பிடிக்க முடியல அப்படின்னா நீங்கள் கேப் விட்டு கூட பண்ணிக்கலாம். சாப்பிட்ட உடனே ஒரு 1/2 hour கேப் விட்டு செய்யலாம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்கள் செய்யலாம். பசியோடு இருக்கும்போது செய்ய வேண்டாம். இப்போ இந்த இதை பிடிச்சி உங்களுக்கு சளி குறைஞ்சிடுது. நுரையீரலில் குறைஞ்சதுக்கப்புறமா டெய்லி 40 நிமிஷம் பிடிக்கணுமா, தேவையில்லை. 5 நிமிஷம் நீங்கள் வந்து லிங்க முத்திரை பிடிச்சிங்கன்னா போதும். உங்களுக்கு தேவையான சக்தியை உடம்புல சூடுபடுத்தி நுரையீரலில் சளிகள் தேங்காமல் பாதுகாத்து உங்கள் உயிர் சக்தியை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இந்த லிங்க முத்திரை அப்படிங்கிறது பயன்படும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு முத்திரை லிங்க முத்திரை. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு சளியெல்லாம் நல்லா குறைஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் இதை வந்து வாரத்தில் 1 நாளோ இல்லை 2 நாளோ பிடிச்சா போதும். டெய்லி பிடித்து கொண்டிருக்க வேண்டும் அவசியம் கிடையாது. சரிங்களா? அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான முத்திரை தான் இந்த லிங்க முத்திரை அப்படிங்கிறது. ரொம்ப ரொம்ப பலம் வாய்ந்தது, சக்தி வாய்ந்தது. இதுக்கப்புறம் சளிக்கு உங்களுக்கு தீர்றதுக்கு இன்னொரு முத்திரை. இந்த முத்திரை என்னென்னா, இப்படி விரலை வச்சு இப்படி கீழே வச்சுக்கணும். கமனாச முத்திரைன்னு பேர். அதுக்கு பேர். அடுத்த விரலை ஒரு விரலை வந்து நினைக்கிறீங்க, இங்கே வைக்கிறீங்க. சுண்டு விரலை கொண்டு வந்து இங்கே வைக்கணும். சரிங்களா? இந்த கீழ்கோட்டில் வைக்க முடியலன்னா அப்படி கை தள்ளி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறமா மோதிரம் இருக்கு இல்லையா, மோதிரம் கொண்டு வந்து இந்த கட்டோடைய அடுத்த கோடு இருக்குல்ல, அந்த கோட்டு மேலே வைக்கணும். அதுக்கப்புறமா நடுவரில் இருக்கு இல்லையா, நடுவரில் இப்படி தொட்டுக்கொள்ள வேண்டும். இப்படி தொட்டுட்டு ஆள்காட்டி வரல இப்படி நீட்டிக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்க முத்திரையை இப்படி வச்சுக்கணும். மடி மேலே இப்படி வச்சிடணும். சரிங்களா? சமநிலை போட்டு உட்காந்துட்டு வச்சுக்கலாம். இல்லை படுத்துட்டீங்கன்னா படுத்துட்டு வச்சுக்கலாம். சேரில் உட்காந்து வச்சுக்கலாம். சரிங்களா? சுண்டுவரில் கொண்டு வந்து ஓரத்தில் வைக்கணும். அதுக்கப்புறம் மோதிரத்தில் கொண்டு வந்து இங்கே வைக்கணும். இந்த கோட்டு மேலே நடுவரில் கொண்டு வந்து தொட்டுக்கணும். நுனியை தொடணும். பூமா தொட்டால் போதும், போட்டு அழுத்தக்கூடாது. சும்மா இப்படி தொட்டால் போதும். தொட்டுட்டு ஆள்காட்டி வரல நீட்டிக்கணும். இப்படி நீங்கள் வைக்க என்னாகும், நுரையில் இருக்கக்கூடிய சளிகளாக நல்லா குறைஞ்சி உங்களுக்கு அற்புதமான ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பர் முத்திரை இந்த முத்திரை. ரொம்ப சளி ரொம்ப பிடிச்சிருக்குது, ஒரு மாதிரி தொண்டை கரகரப்பாக இருக்குது, காடி வர மாதிரி இருக்குது அப்படின்னு நேரத்துலலாம் நீங்கள் இந்த முத்திரையை பிடிச்சிங்க அப்படின்னா அவ்வளோ அற்புதமாக வேலை செய்யும். சரிங்களா? இதையும் ஒரு நாளைக்கு 25 நிமிஷம் பிடிக்கலாம். சரிங்களா? நோயுற்றவர்கள் இந்த மாதிரி கொஞ்சம் முத்திரையை நீங்கள் டைம் எடுத்து பிடிக்கிறது கண்டிப்பாக நல்லது. இப்போ நோய் தன்மை எனக்கு இல்லைப்பா, இந்த முத்திரையை வேணாலும் பிடிக்கலாம், குறைஞ்சது 5லேருந்து 10 நிமிஷம் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ரிசல்ட் நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த முத்திரையை பிடிக்கவே அந்த விரல் கரையில் வந்து அந்த லேசாக தொட அந்த பவர் உங்களுக்கு ஏறது தெரியும். நாளடைவில் தொடர்ந்து முத்திரை செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பவர் உங்களுக்கு ஏறது தெரியும். அப்படியே குருன்னு இருக்கும், ஒரு ஆனந்தமாக இருக்கும். அப்படி வந்துச்சுனாலே உள்ளுக்குள்ளே வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சுன்னு அர்த்தம். அந்தளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும் தான் தெரியும். ஸோ இது சளி நீக்கிறதுக்கு இன்னொரு முத்திரை. தொடர்ந்து இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். அப்போ தான் வந்து முத்திரையை பற்றி நல்லா தெரிஞ்சுக்க முடியும். அதுபோக வந்து வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நண்பர்களையும் பகிர்ந்துக்குங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்போ தான் இது போல் நல்ல விஷயங்கள் நிறைய விஷயத்தை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு
நீங்கள் பதில் சொல்லும்போது நாங்கள் மேலும் ஏதாவது உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த முத்திரை பார்த்தீங்களா, இதை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பிராண முத்திரை, அதாவது சுண்டு விரல், மோதிர விரல், இந்த 2 விரல் இப்படி லைட்டாக கட்டை விரல் வச்சு தொட்டுக்கணும். ஆள்காட்டி விரல் நடுவில் நீட்டிக்கணும். இதே மாதிரி இடது கையில் இப்படி 2 கையில் என்ன பண்ணுறீங்க, முத்திரை வச்சுக்கிட்டு மடி மேலே வச்சுக்கிறீங்க. வானத்தை பார்த்த மாதிரி இப்படி வச்சுட்டு மடி வச்சுக்கிறீங்க. இந்த பிராண முத்திரை பிடிக்க உடம்புல வந்து பிராணசக்தியை அதிகப்படுத்தும் போது நம்முடைய பிராணனே எது மேலே நிற்கிது அப்படின்னா எலும்பு மேலே நிற்கிது. அப்போ அந்த எலும்புக்குள்ளே இருக்கக்கூடிய வலிமை அதிகமாகும். எலும்புக்குள்ள இருக்கிற வலிமை அதிகமாகிறதுனால என்ன நடக்கும்னா, அந்த எலும்புக்குள்ளேருந்து ரத்தம் வந்து உற்பத்தி ஆகும். அப்போது உள்ளேருந்து ரத்தம் வந்து சீரான முறை உற்பத்தி ஆகும். அப்போ ஆக்சிஜனை வந்து நம்ம தெளிவாக வந்து உள்ளே எடுத்து பிராணசக்தியாக இருக்கக்கூடிய ஆக்சிஜனை அதிகப்படுத்தக்கூடிய தன்மையை இது வந்து செய்யும். சரிங்களா? அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான முத்திரை தான் பிராண முத்திரை. இந்த முத்திரையை வந்து எப்போதுமே செய்யலாம். சாப்பிட்டு முடிச்சிருந்தா 1/2 hour கேப்பு. டெய்லி தினந்தோறும் வந்து நீங்கள் 40 நிமிஷம் பிடிக்கணும் பிடிச்சிக்கலாம், இல்லை 10 நிமிஷம் பண்ணாலும் பண்ணலாம், 20 நிமிஷம் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். அது உங்களுடைய கணிப்பு. இதை செய்ய உங்கள் பிராணசக்தி அதிகமாக போகுதுன்னு அர்த்தம். இதன் மூலமாக வந்து உங்களுக்கு சர்க்கரை நோயிலிருந்து, அதுக்கப்புறம் ரத்த சுத்திகரிப்பு தன்மையிலிருந்து எல்லா விதமான நன்மைகளும் இதில் நடக்கும். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான முத்திரை. ஞானிகள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா முத்திரையை பிடிச்சி உட்காந்துருப்பாங்க. தவம் பண்ணும்போது, தியானம் பண்ணும்போதெல்லாம் மூச்சு பயிற்சி செய்யும்போது அந்த முத்திரையை பிடிச்சி அமர்ந்திருப்பாங்க. எதுக்காகனா உயர்வான தன்மையை பெறுவதற்காக இந்த முத்திரை வந்து அவ்வளோ அற்புதமாக உபயோகப்படும். ஸோ பிராண முத்திரை. இதுக்கடுத்து நமக்கு இன்னொரு சளிக்கு நீக்கிறதுக்கான முத்திரை அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம உடம்புல தன்னம்பிக்கையும் கொடுத்து அதே நேரத்தில் நமக்கு பணவரையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான முத்திரை தான் குபேர முத்திரை. சுண்டு விரலையும் மோதிர விரலையும் இப்படி கொண்டு வந்து உள்ளே வந்து வச்சுக்கணும். உள்ளே நல்லா மடக்கி உங்களுடைய கைகளை தொட்டுக்கணும். தொட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா ஆள்காட்டி விரல், அதுக்கப்புறம் நடுவிரல், கட்டை விரல், இது 3 சேர்த்து பிடிச்சிக்கணும். இந்த மாதிரி நீங்கள் பிடிக்க என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு உடம்புல இருக்கக்கூடிய சளி தொந்தரவும் குறையும். அதுபோக வந்து தன்னம்பிக்கை அதிகமாகும். உடம்புல இன்னும் வலிமையை ஏற்படுத்தக்கூடிய தன்மையை கொடுக்கும். இதோடு இதை என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த 3 விரலும் சேரும்போது குருசுக்கும் சனி சேர்றதுக்கான அமைப்பாக சொல்லி கைவிரலில் சொல்லுவாங்க. அதனால் வந்து இது குபேரத்தன்மை அப்படிங்கிற தன்மையை வந்து கொடுக்கும். இந்த குபேர லட்சுமி பூஜை பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த முத்திரையை நீங்கள் பிடிச்சிங்க அப்படின்னா, அந்த பூஜை பண்ணால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் இந்த முத்திரையை பிடிச்சா கிடைக்குமாமா. அதனால் பண வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ பண வரவும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான முத்திரை இருக்குது. அதனால தான் குபேர முத்திரைன்னு பேர். இது பிடிக்க தன்னம்பிக்கை அதிகமாகும். சிறு குழந்தைங்கள்லாம் பிடிச்சாங்கன்னா அவங்களுடைய மனசில் ஆசிலேஷன் வராது. தெளிவான முடிவெடுக்கும் தன்மை வந்து கிடைக்க தொடங்கும். அவங்க சரியான முறையில் படிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கும். இப்படி இவ்வளோ அற்புதமான நிறைய விஷயங்கள் செய்யக்கூடியது இந்த முத்திரை. அப்போ ஒரு நாள் பிடிச்சோன்னே எனக்கு மாறிடுமா? தொடர்ந்து எதையும் செய்யணும். குறைஞ்சது வந்து 90 நாள், அதிகபட்சம் 6 மாதம் அப்படின்னு தான் செஞ்சால் தான் வேலை செய்யும். 100 நாள் செஞ்சாலே வேலை செஞ்சிடும். 90 நாள் தாண்டினாலே கண்டிப்பாக ஒரு ரிசல்ட் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். சரிங்களா? 48 நாள் தாண்டினாலும் ரிசல்ட் தெரியும், 11 நாள் ரிசல்ட் தெரியும். அது அவங்கவுங்களுடைய தன்மையை பொறுத்து மாறும். ஆக மொத்தத்தில் நீங்கள் தொடர்ந்து பிடித்தால் மட்டுமே இதனுடைய இதை வந்து உணர முடியும். நீங்கள் ஒரு முறை உங்களுக்குள்ளே இது ஆக்டிவேஷனாக, அதாவது உணர்வு சக்தி வேலை செஞ்சு பிரபஞ்சத்தோட இருக்கக்கூடிய காஸ்மிக் எனர்ஜிலாம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, அப்போது இந்த முத்திரை நீங்கள் எப்போ பிடிச்சாலும் வேலை செய்ய ஆரம்பிக்கும். சரியா? அப்பேற்பட்ட முத்திரை தான் இந்த குபேர முத்திரை அப்படிங்கிறது. இதுக்கப்புறமா நம்ம வந்து இன்னொரு அற்புதமான முத்திரை, சளி தொந்தரவை நீக்கி நமக்கு நம்ம ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முத்திரை. உடல் உள்ள உள்ளுறுப்புகள் அனைத்து கழிவுகளையும் வெளியேற்றி நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஒரு முத்திரைன்னு சொல்லக்கூடிய ஒரு முத்திரை இருக்குது. அந்த முத்திரைக்கு பேர் பூசன் முத்திரை. இது மண்ணினுடைய கழிவுகளையே வெளியேற்றி நமக்கு சக்தியை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான முத்திரை. சரிங்களா? அந்த பூசன் முத்திரைங்கிறது அவ்வளோ அற்புதமாக வேலை செய்யும். அந்த பூசன் முத்திரையை பிடிக்கிறதுக்கு 2 கைகளிலும் வேறு முத்திரைகள். இது வந்து வியான முத்திரை. இந்த கையில் வியான முத்திரை, இந்த கையில் வந்து அபான முத்திரை. அதாவது வலது கையில் வியான முத்திரை, இடது கையில் அபான முத்திரை. இது மாதிரி நீங்கள் வந்து முத்திரை வந்து பிடிக்கணும். சரிங்களா? இது வியானனுக்கு வந்து கட்டை விரல், ஆள்காட்டி விரல், நடுவிரல், அதுக்கப்புறம் மோதிர விரல், சுண்டு விரல் நீட்டிருக்கணும். அபான முத்திரையில் வந்து பார்த்திங்கன்னா கட்டை விரல், நடுவிரல், மோதிர விரல், ஆள்காட்டி விரல், சுண்டு விரல் நீட்டிருக்கணும். சரிங்களா? இந்த முத்திரையை வந்து மடி மேலே வச்சுட்டு நீங்கள் வந்து உட்காந்து பண்ணிக்கலாம். இல்லைன்னா படுத்துக்கிட்டு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். பெட் ரிட்டன் பேஷண்ட்டாக இருந்தால் கூட இந்த முத்திரையை நீங்கள் பிடிக்க உங்கள் உள்ளுறுப்புகளுடைய அசதி, அதாவது ஓய்வில்லா தன்மை இருக்கும். ஒரு உறுப்பு பாதிப்பானவொடனே ஒரு மாதிரி கஷ்டப்படும். நம்ம எப்படி வெளியே கஷ்டப்படும் அந்த மாதிரி கஷ்டப்படுவோம். அந்த கஷ்டத்தையே இது வந்து சரி பண்ணும். நமக்கு தெரியாது. இப்போ சளி பிடிச்சிருக்கனால காய்ச்சல் போய் முடிச்சோடனே கம்முன்னு வந்துடுவோம். ஆனால் அந்த சளி பிடிச்சதுனால நுரையீரல் ஒரு கஷ்டப்படுமாமா. கிட்னியில் ஒரு ஸ்டோன் வந்ததுன்னா அது கிட்னி ஒரு கஷ்டப்படுமாமா. நமக்கு வெளியே தெரியும் வலியை தாண்டி அது ஒரு கஷ்டப்படுமாமா. அப்போது அந்த கஷ்டத்தை போக்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த பூசன் முத்திரைக்கு இருக்குது. அப்படி ஒரு அற்புதமான முத்திரை. இந்த பூசன் முத்திரையை வந்து ஹெரணியா பிரச்சனை இருக்கிறவங்க, சரிங்களா,
இப்படி ரொம்ப ரொம்ப சிக்கலான பிரச்சனை யாருக்கெல்லாம் இருக்குது அவங்க அத்தனை இதுவுமே பிடிச்சி பாருங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயம் உணர்வீங்க. இரண்யா பிரச்சனைகளை அந்த பூசண முத்திரை நீங்கள் பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு குடலில் வந்து மாற்றம் வருவதை உங்களால் உணர முடியும். அந்த இடத்துல அப்படியே ஒரு குறுகுறுன்னு அப்படியே ஓடக்கூடிய தன்மைகள்லாம் ஏற்பட தொடங்கும். சில நேரத்தில் சுருங்கவே ஆரம்பிக்கும். அப்படி நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்தை வந்து செய்யும். அப்படி உபயோகப்படக்கூடிய முத்திரை இதுக்கு நீங்கள் சயின்டிஃபிக்காக ரிசல்ட் இருக்குதா, நீங்கள் எப்படி இதை சொல்லலாம், எப்படி வந்து ஒரு பேஷண்ட்டை வந்து நீங்கள் வந்து கஷ்டப்படுத்தலாம். நான் எந்த பேஷண்ட்டையும் எந்த மருத்துவம் பார்க்க வேண்டாம்னு சொல்லலை. மருத்துவம் பார்ப்பதோடு சேர்த்து இந்த முத்திரைகளையும் பிடித்தீர்கள் என்றால் பலவிதமான அதிசயங்களையும் நீங்கள் வந்து உணர முடியும். அதுக்காக சொல்கிறேன். அதுக்காக வந்து ரொம்ப மோசமான சூழல் இருக்க நீங்கள்லாம் ஹாஸ்பிட்டலாம் போகாமல் உட்காந்து முத்திரை மட்டுமே பிடி, வேறு எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ண மாட்டேன், யாரையும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். வேறு எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். சின்ன பசங்க பண்ணாதுன்னு சொல்ல மாட்டேன், பெரியவங்களை பண்ணாதீங்கன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா யாரெல்லாம் என்ன வைத்தியம் பார்க்கணுமோ பாருங்கள். அதோடு சேர்த்து இந்த முத்திரைகளையும் நீங்கள் பிடித்து கொண்டு வந்தால் உங்கள் வாழ்வில் அதிசயத்தை நீங்கள் காணலாம். முத்திரை வைத்தியத்தின் மூலமாக நம்ம நோயை தீர்க்க முடியும், சரிங்களா? ஆனால் அதற்கு உங்களோட மனமும் உடல்நிலையும் ஒத்துழைப்பு கொடுத்து இருக்கணும். அப்போ மனதிற்கும் உடல்நிலைக்கும் ஒத்துழைப்பு கொடுத்து நீங்கள் வந்து செயல்படும் போது கண்டிப்பாக வெற்றி வந்து கிடைக்கும். ஸோ பூசண முத்திரைங்கிறது அவ்வளோ அற்புதமாக உங்களுக்கு வெற்றி அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு முத்திரை. உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய ராஜ உறுப்புகளுடைய கழிவுகளிலிருந்து எல்லா கழிவுகளையும் உள்ளிருந்தே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீக்கி சரி செய்து ஆரோக்கியத்தை கொடுக்கும். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை வியாதியிலிருந்து மண்ணீரல் பிரச்சனையிலிருந்து என்னென்ன வியாதி இருக்குதோ அத்தனை வியாதிகளுக்கும் உச்சி முதல் உள்ளங்கால் வரை இருக்கக்கூடிய அனைத்து வியாதிகளுக்கும் ஒரு அருமருந்தாக உபயோகப்படும் உதவி செய்யக்கூடிய ஒரு முத்திரை. அதனால் இது பிடிச்சிக்கலாம். நீங்கள் எல்லா முத்திரையும் நான் என்ன பண்ணியிருப்பேன், தொற்று பழையாஷம் தொற்று பண்ண வழியாக அமுத்த மாட்டேன். இப்படி அமுத்துறீங்க இப்படி வந்தால் வேலை செய்யாது. யாராவது இப்படி கையை வச்சுட்டு உட்காந்திங்கன்னா கை விரல்கள் வலிக்க தான் செய்யும், வேலை செய்யாது. நீங்கள் இப்படி தொட்டு இருக்கும்போதே உங்களுக்கு எப்படி இருக்குன்னா சில நேரத்தில் வலிக்கும் கைகள், சில தொடவே முடியாது, முத்திரையே வராது. இப்போ நான் அடிக்கடி முத்திரையெல்லாம் செஞ்சு இருக்கிறதுனால எனக்கு ஈஸியாக எல்லா முத்திரையுமே வந்துடும் எளிமையாக. ஆனால் உங்களுக்கு அந்த மாதிரி எளிமையாக வந்து முத்திரை வருவதற்கான வாய்ப்பு குறைவாக இருக்கும். அந்த ஏரியாவில் ஏதாவது பாதிப்பு இருந்தால் கூட முத்திரையை பிடிக்க முடியாது. நீங்கள் தொடர்ந்து முயற்சி செஞ்சு இது பண்ணும்போது என்ன ஆயிரும், முத்திரை இது பண்ண முடியும். இப்படி கை வைக்க முடியாது, நீங்கள் என்ன பண்ணணும், இழுத்து இப்படிலாம் வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வச்சுக்கணும். அப்படி செய்ய நன்மை வந்து நடக்கும், சரிங்களா? ஸோ இந்த பூசண முத்திரை இப்படி இப்போ நான் சொன்ன இந்த முத்திரை இல்லையா, இதோடு சேர்ந்து சங்கு முத்திரை. இதுக்குன்னா தொண்டையில் குரல் வளம் நன்றாக பேச வர்றதுக்கு, அதுக்கப்புறம் தொண்டையில் சளி தொந்தரவு இருந்து ஒரு மாதிரி கரகரம் இருக்கிறது, டான்சில் பிரச்சனையிலேருந்து அவசரப்படுறது, இப்படி தொண்டை சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு வந்து சங்கு முத்திரைங்கிறது உபயோகப்படும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த இப்படி கை இருக்கு இல்லையா, இடது கையை இப்படி வச்சுக்கோங்க. உங்களுடைய வலது கை கொண்டு வந்து கட்டவரில் ஹோல்டு பண்ணுங்கள். இப்படி ஹோல்டு பண்ணும்போது இந்த பகுதி இருக்குல்ல, இந்த பகுதி மேலே வந்து நிற்கிற மாதிரி பண்ணணும். அதனால் இப்படி வச்சு ஹோல்டு பண்ணிக்கிறீங்க. ஹோல்டு பண்ணிட்டு இந்த கையை அப்படியே திருப்பி இது மேலே வைக்கிறீங்க. வச்சுட்டு திருப்பி இது மேலே வச்ச உடனே இப்படி திருப்பிக்கிங்க. உங்களுக்கு தெரியுதுக்காக வச்சுக்கிறேன். திருப்பிட்டு இந்த கட்டவரில் இருக்கு இல்லையா, இதை கொண்டு வந்து இதில் வைக்கிறீங்க. வைக்கும்போது 4 விரலை வந்து தொடணும். ஏதாவது கட்டவரில் தொடணும். 4 விரலும் கட்டவரில் தொடணும். தொடுற மாதிரி நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களுடைய கைகளை கொண்டு வைக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், இப்படி கட்டவரில் உள்ள இருக்குதா, சுண்டு விரலேருந்து எல்லா வரலுமே நம்ம இருக்குது, தொட்டுருக்குதா, இப்படி 4 வரலுமே தொட்டு வந்திருக்கணும். அப்போ இது வந்து உள்ளே போயிருக்கணும். தெரியுதா உங்களுக்கு? இப்படி இப்போ நான் ஈஸியாக பிடிக்கும் போது வேகமாக நம்ம அப்படி வச்சு டப்புன்னு பிடிச்சிடுவேன். இப்படி வச்சுக்குவேன், டப்புன்னு பிடிச்சி வச்சுருவேன். இப்படி வச்சுட்டு இந்த நெஞ்சு ஓரம் இருக்கு இல்லையா, இப்படி வச்சு உட்காந்துக்கணும். இப்படியே வச்சு உட்காந்துக்கலாம், இல்லை இப்படி தொண்டைக்கிட்ட வச்சுன்னா வச்சுக்கலாம். இப்படி நீங்கள் வச்சு உட்காந்துருக்க உங்களுடைய தொண்டையில் இருக்கக்கூடிய குரல் வளம்ங்கிறது நல்லா வந்திருக்கும். யாரும் நல்லா பேசணும், யாரும் சரியாக பேச மாட்டுறாங்க, சரியாக குரல் வந்து வரமாட்டேங்குது, சங்கீதம்லாம் பாட போகிறீங்க, அப்போ வந்து பாட்டு குரல் தேவைப்படுது அப்படின்னா இந்த சங்கு முத்திரையை பிடிக்க உங்களுக்கு அந்த சக்தி நிலைப்பாடுங்கிறது உங்களுக்கு அதிகமாகும். இப்படி பிடிக்கும்போது இந்த சோல்கள்லாம் சில நேரத்தில் வலிக்கும், சரிங்களா? அதனால் போக தான் அந்த வலி வந்து குறைய தொடங்கும். இது த்ரோட்டில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனையும் குறைச்சி த்ரோட்டில் இருக்கக்கூடிய சளி பிரச்சனையும் குறைக்கிறதுக்கு இந்த சங்கு முத்திரைங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான முத்திரையாக உபயோகப்படும். லிங்க முத்திரை இப்படி பிடிச்சிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த வயிற்றுக்கிட்ட தொப்புள் நேரம் இருக்கு இல்லையா, அங்கே வந்து வச்சுக்கலாம், இல்லை நெஞ்சுக்கு நேரம் வைக்கலாம் வச்சுக்கலாம், சரிங்களா? இப்படி வச்சு நீங்கள் வந்து உட்காரலாம். இப்படி உட்கார உங்களுக்கு அற்புதமான சக்தி நிலைப்பாடு ரொம்ப வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இந்த முத்திரைகள்லாம் செய்வதன் மூலமாக உங்களுடைய சளி தொந்தரவுலேருந்து நீங்கள் வந்து முழுமையாக விடுதலை பெறுவதற்கு முத்திரைகளே சில நேரத்தில் உதவி செஞ்சிடும். அப்படி இல்லைனாலும் நீங்கள் ஏற்கனவே வைத்தியம் பார்த்துக்கிறீங்கன்னு வச்சுங்க, அந்த வைத்தியத்தோடு இந்த முத்திரைகளும் சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமான தீர்வு வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த சளி தொந்தரவுலாம் சில பேருக்கு வெயிட் லாஸ் ஆகிருக்கும். அப்போ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல இப்படி இருக்கு இல்லையா, இங்கே வச்சுக்கணும். இந்த மோதிர விரல் இருக்குல்ல, அது கீழே இருக்கக்கூடிய கோட்டுக்கு பக்கத்தில் தெரியுதா, இந்த கோட்டுக்கு பக்கத்தில் இப்படி கட்டவையில் வச்சுட்டு இப்படி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. 2 கையிலையும் வச்சு நீங்கள் இப்படி மடி மேலே வச்சுக்கிட்டிங்கன்னா
உங்களுக்கு வெயிட்டு இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது. அதாவது உடல் எடை கூடுவதற்கு இந்த முத்திரை வந்து உபயோகப்படும். எப்படி இந்த முத்திரை பிடிச்சி சாப்பிடாமே உட்காந்தா வெயிட் ஏறிடுமா? இந்த முத்திரைகளை பிடிக்க உங்களுக்கு ஒருவேளை உணவு பிடிக்காமல் இருந்ததுன்னா அந்த உணவை சாப்பிடுவதற்கு உதவி செய்யும். உணவு சாப்பிட்றது மூலமாக தான் உடம்புல வெயிட் வந்து ஏறும். அப்போ இந்த முத்திரையை பிடிக்கிறது மூலமாக ஏற்கனவே உள்ளுக்குள்ளே எங்கேயாவது எனர்ஜி சக்தி தேங்கிருச்சுன்னா இந்த தேங்கின சக்திகள் வந்து உங்களுக்குள்ளே போய் பிராணனை அதிகப்படுத்தி உங்களை பலப்படுத்தி அதன் மூலமாக வெயிட்டு அதிகப்படுத்துறதுக்கான வேலையை செய்யும். தேவையில்லாத கழிவுகள் தேங்கியிருக்கும் போது என்னாகும்? வெயிட் வந்து ஏறாது. அப்போ அந்த கழிவுகளை நீக்கி உங்களுக்கு வெயிட்டை வந்து ஏற்றும். அதுக்கு அந்த முத்திரை வந்து உபயோகப்படும். இந்த சளி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு சரியான முறையில் மோசம் போகாது. அப்போ அவங்களுக்கு இந்த கழிவு நீக்க முத்திரை எப்படின்னா, இப்படி கை விரல் வச்சிங்கன்னா இந்த மோதிர விரலுக்கு ஓரத்தில் இந்த இடத்துல தொட்டுக்கணும். தெரியுதா உங்களுக்கு? இந்த இடத்துல தொட்டுக்கணும். தொட்டுட்டு இப்படி வச்சுட்டு இப்படி நீங்கள் விரிச்சு வைக்கலாம் வச்சுக்கலாம், இப்படி சேர்த்து வைக்கலாம் சேர்த்து வச்சுக்கலாம். ஆனால் விரிச்சு வைக்கிறது தான் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். விரிச்சு வச்சா தான் கம்ஃபர்டபுள் ஜோனில் இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால் வந்து கழிவு நீக்க முத்திரை அப்படிங்கிறத நீங்கள் இப்படி பிடிச்சிக்கணும். இதை வந்து காலையில் ஒரு 10 நிமிஷம், நைட் ஒரு 10 நிமிஷம், காலையில் 5 நிமிஷம், நைட் 10 நிமிஷம் கூட பண்ணலாம். இந்த முத்திரையை பிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 டம்ளர் தண்ணி, ஒரு 20 பால் தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த முத்திரையை பிடிச்சிட்டு நீங்கள் அப்படியே உட்காந்திங்கன்னா கழிவுகள் வந்து வெளியே போகிறதுக்கான உதவி வந்து செய்யும். தொடர்ந்து பிடிக்க உங்களுக்கு கழிவுகள் வந்து வெளியே போகும். சில நேரத்தில் உங்களுக்கு கழிவுகள் வந்து வெளியே போகும்போது ஏதாவது கலர் அதிகமாக கூட போகிறதுக்கு வாய்ப்பு வரும். அப்படின்னா கழிவு ரொம்ப இருந்ததுன்னா கருப்பாகவோ ப்ரௌனாகவோ அந்த மாதிரிலாம் வந்து கலர் வந்து வரும். அதுக்கப்புறம் வந்து சரியாக ஆரம்பிக்கும். சரிங்களா? ஸோ அதெல்லாம் பார்த்து நீங்கள் என்ன பண்ண வேண்டியதில்லை, இது பண்ணிக்கணும்னா நம்ம முன்னாடி உண்ட உணவு ஏதாவது கலர் இருந்தால் கூட பீட்ரூட் அதிகமாக சாப்பிட்டாங்கன்னா போகும்போது அந்த பீட்ரூட் கலர்லேயே வந்து போகும். சரிங்களா? அப்படி எந்த உணவு சாப்பிட்றோமோ அது சார்ந்த கலர்லேயே கூட போகும். இதில் ஆற்று ரத்தம் சாப்பிடுவாங்க, அப்படி சாப்பிட்டாங்கன்னா அடுத்த நாள் கருப்பாக வந்து போகும். ஸோ அது மாதிரி ஏதாவது உங்கள் உடல் இல்லை நீங்கள் இருக்குது அப்படின்னா உள்ளுக்குள்ளே தேங்கி தான் வெளியே போதவில்லை, நீங்கள் ஒன்றும் அச்சப்பட வேண்டாம். ஸோ கழிவு நீக்கிறதுக்கு இந்த முத்திரை. இந்த சளி தொந்தரவு உங்களுக்கு சரியான ஒரு தூக்கம் வராமல் படபடப்பாகவும் ஒரு மாதிரி பதட்டமாகவும் லாக்கான மாதிரியே இருக்கும், ஏர் லாக்கான மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்கள் வாயு முத்திரை இதை வந்து மறக்காமல் அந்த கழிவு நீக்க முத்திரை பிடிப்பதற்கு முன்போ அல்லது பிடித்த பிறகோ நீங்கள் வந்து இந்த வாயு முத்திரை பிடிக்கணும். எப்படின்னா இந்த கட்டவர்களுடைய இந்த கடைசி பக்கத்தில் இந்த கடைசி வரல் வச்சுட்டு இந்த கட்டவரலை எடுத்து இந்த ஆள்காட்டி வரலை இப்படி மேலே வச்சு அழுத்திக்கணும். இப்படி இப்போ எனக்கு வந்து அடிக்கடி முத்திரை பிடிச்சனா டக்குன்னு இப்படி வந்துடும். ஆனால் நீங்கள் பயிற்சி செய்ய மாறும். இந்த 3 வேலை இப்படி நேரம் இருக்கணும். இந்த மாதிரி 2 கையிலையும் இப்படி பிடிச்சி வச்சுக்கலாம். நீங்கள் வாக்கிங் போகிறவங்க இருந்தீங்கன்னா வாக்கிங் போகிறவங்க இப்படி பிடிச்சி நீங்கள் நடந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வாயு தொந்தரவு உடம்புல எங்கேயாவது பிளாக் ஆகிடுச்சுன்னா அது சரியாயிடும். இந்த வாயுனால சில நேரம் தூக்கம் வராது. அப்போது இந்த மாதிரி முத்திரை பிடிக்கும்போது என்ன ஆயிரும், அவங்களுக்கு தூக்கம் வந்து வருவதற்கான வாய்ப்பு கிடைக்க தொடங்கும். ஒரு மாதிரி பரபரப்பாக பதட்டமாக வந்து தூக்கம் வராமல் இருப்பாங்க. அவங்க இந்த முத்திரை பிடிச்சாங்கன்னா அந்த படபடப்பு பதட்டங்கிறது வந்து நீக்கும். ஏன்னா காற்று எங்கேயாவது போய் லாக் ஆகும்போது அந்த படபடப்பு பதட்டமாக ஏற்பட வைக்கும். அப்போ அது வந்து நீக்காது. அப்போ நம்ம கழிவு நீக்கத்துக்கும் உதவி செஞ்சுட்டு உள்ளுக்குள்ளே வாயு தேக்கம் இல்லாமல் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இதெல்லாம் இல்லாமல் இருக்கும்போது தான் என்ன நம்மளுக்கு முழுமையான ஒரு பிராணசக்தி வந்து உள்ள தங்கும் இல்லையா? அதனால் மறக்காமல் இந்த கழிவு நீக்க முத்திரையும் ஓகேவா, கழிவு நீக்க முத்திரையும் இப்படி வச்சுக்கணும். வச்சுட்டு இப்படி திருப்பி மடி மேலே வச்சுட்டு இப்படி உட்காந்துடணும். சரிங்களா? கழிவு நீக்க முத்திரையும் வாயு முத்திரையும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு முத்திரை. இப்படி இருக்கக்கூடிய அந்த முத்திரைகள் தான் நீங்கள் சிரிப்பதையும் வச்சுக்கோங்க. நீங்கள் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை வந்து உங்கள் வாழ்நாளில் நீங்கள் உணர்ந்து பெற்று மகிழ்வோடு வாழ்வதற்கு முத்திரை வந்து உபயோகப்படும். இது போன்ற முத்திரைகள் வந்து 100க்கும் மேற்பட்ட முத்திரைகள் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது முத்திரை வகுப்பு நீங்கள் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்கிட்ட தொடர்பு கொண்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், முத்திரை வகுப்பு ஆன்லைன் மூலமாகவும் நேரடியாக கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் இடம் சொல்லுவேன், அங்கே நீங்கள் வந்து கற்றுக்க முடியும். சரிங்களா? தற்சமயத்துக்கு நேரடியாக கற்றுக்கணும்னா சென்னையில் வந்து ஒரு இடம் இருக்குது, அங்கே நீங்கள் வந்து கற்றுக்கலாம். அந்த இடம் இருக்கும் வரை நம்ம அதை பயன்படுத்திக்கலாம். இல்லைன்னா ஆன்லைன்லேயே நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் எந்த ஸ்டேட்டில் இருந்தாலும் நீங்கள் வந்து வரணும் ஆன்லைன் அவசியம் இல்லை. இதே மாதிரி வீடியோ காலில் உங்களுக்கு முத்திரைகளை தெளிவான முறை சொல்லி அதுக்கான விளக்கத்தை சொல்லி எப்படி வேலை செய்யும், என்ன வேலை செய்யும் அப்படிங்கிற விளக்கமெல்லாம் கொடுத்து இந்த பஞ்சபூத சக்தியில் எந்தெந்த வேலைக்கு என்னென்ன வந்து பூதங்கள், அந்த பூதங்கள் பிடிக்கும்போது எப்படி மாற்ற வருது இதெல்லாம் தெளிவு எனக்கு குருவின் மூலமாக கிடைத்த அறிவின் தாக்கத்தின் முறையாக சித்தர்கள் படித்த முறையாக நான் உங்களுக்கு வந்து விளக்கம் கொடுத்து சொல்லிக் கொடுப்பேன். விருப்பம் இருக்கவங்க நீங்கள் கற்றுக்கலாம். சரிங்களா? இது போக எங்கள்கிட்ட ஆன்லைன் கன்சல்டன்ஸ் மூலமாக நீங்கள் மருத்துவ சம்பந்தமான விளக்கம் கேட்கறதுனால எந்த கண்ட்ரியில் இருந்தாலுமே நீங்கள் வந்து மருத்துவ கன்சல்டேஷன் வந்து செஞ்சுக்கலாம். உங்களுக்கு மருந்து வேணும்னா கொரியர் அனுப்பிச்சு வைப்போம். அதுக்கான ஃபீஸ் எல்லாம் நாங்கள் சொல்லுவோம். அந்த ஃபீஸ் நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்தையுமே ஆன்லைன் மூலமாக கன்சல்டேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மருந்தை உங்கள் வீட்டு அட்ரஸுக்கு கொரியர் அனுப்பிச்சு வச்சு என்னென்ன உணவு சாப்பிடணும், என்ன உணவுகளை தவிர்க்கணும், எப்படி வாழ்வியல் முறையில் பின்பற்றணும், என்ன வியாதிக்கு என்ன விதமான முத்திரைகளை பிடிக்கணும், அந்த உணவு சாப்பிடும்போது அந்த முத்திரை பிடிக்கும்போது அந்த மருந்தை சாப்பிடும்போது உங்களோட வியாதித்தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கும். அப்போ இதெல்லாம் பண்ணும்போது எத்தனை நாளைக்கு வந்து செஞ்சால் சரியாக போகும்?
இந்த முத்திரைகளே ஒரு 3 நாளைக்கு செய்யும்போது உங்களுக்கு ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். குறைஞ்சது 48 நாள்லேயே ஒரு ரிசல்ட் கண்டிப்பாக கிடைச்சிடும். எக்ஸ்ட்ரா நீங்கள் செய்ய இந்த பெனிஃபிட் ஜாஸ்தி. சரிங்களா? அப்போது வியாதி தீர்ந்த உடனே சில முத்திரைகளை வந்து என்ன பண்ணணும், குடிப்பதை தவிர்க்க வேண்டும். தொடர்ந்து என்ன பண்ணக்கூடாது, குடிச்சிடக்கூடாது. அப்போ அந்த வியாதித்தன்மை குறைய தகுந்த மாதிரி நம்ம வந்து மாற்றிக்கணும். அதுக்கப்புறம் என்னுடைய மருத்துவத்தில் வந்து ஹோமியோபதி மருத்துவம் கொடுப்போம். அதுக்கப்புறம் ஃப்ளவர் மெடிசன் மருந்து மலர் மருத்துவம் இருக்கு இல்லையா, அந்த மலர் மருத்துவம் கொடுப்போம். அப்புறம் நேச்சுரோபதி ஃபுட்டு சம்மந்தமான விஷயத்தை சொல்லிவிட்டு அது சம்மந்தமான வீட்லேயே நீங்கள் உங்களுக்கு தேவையான தெரப்பி செஞ்சுக்கிறதுக்கான இதெல்லாம் சொல்லிக் கொடுத்து உங்களுக்கு கைட் பண்ணி நாங்கள் என்ன பண்ணுவோம், இது பண்ணுவோம். ஸோ எத்தனை நாள் சார் நாங்கள் வந்து உங்களை ஃபாலோ பண்ணோம், உங்களுடைய வியாதி தீர வரைக்கும் ஃபாலோ பண்ணோம். நான் அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் இந்த 3 மாதம் 2 மாதம் அப்படிலாம் நான் எப்பவுமே கணக்கு சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் ஒரு வழிகாட்டி, நீங்கள் எடுத்து செய்கிறீங்க. சரிங்களா? செய்யும்போது உங்கள் உடல் ஒத்துழைப்புக்கு தகுந்த மாதிரி இறைவன் உங்களுக்கு வரம் கொடுப்பார். எவ்வளோ நாள் வேணால் சரி பண்ணுறதுக்கு அவர் தான் சரி பண்ணக்கூடியவர். நான் வழிகாட்டி மட்டுமே. அப்போ ஒரு வைத்தியராக நான் உங்களுக்கு வழிகாட்டுறேன். நீங்கள் அதை எடுத்து நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு செய்கிறீங்களோ அதை பொறுத்து என்ன பண்ணுவீங்க, நீங்கள் வந்து ஆரோக்கியம் வந்து பெறுவீங்க. நான் ஒரே நாளில் சரியாக கொடுத்த இருக்குமா, குறைஞ்சதுன்னு சொல்லுவாங்க, ஒரு மண்டலம் சொல்லுவாங்க அந்த காலத்தில். ஒரு மண்டலம் 48 நாளைக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக ரிசல்ட் என்ன வரும் தெரிய தொடங்கும். நான் அதனால் எங்கிட்ட கேட்கக்கூடிய நோயுற்றவர்கள் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு சொல்லக்கூடிய பதில் என்ன அப்படின்னா, குறைஞ்சது 21 நாள் நீங்கள் ஃபாலோ பண்ணால் தான் ஒரு ரிசல்ட் வந்து தெரியும்னு சொல்லுவாங்க. 21 நாள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 48 நாள். 21 நாளில் வந்து இறைவன் வந்து எவ்வளோ பேத்துக்கு எவ்வளோ விதமான அதிசயத்தை பண்ணியிருக்காரு. அதனால் எனக்கு அந்த 21 நாள் ரொம்ப பிடிச்சி போயிடும். சரிங்களா? ஈவன் எனக்கு வந்து இறைவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பேஸ் கொடுத்து இப்போ பேஷண்ட்டை வந்து அதாவது நோய்த்தொற்றை நேரடியாக பார்க்குறதுக்கான வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா, நான் அவங்ககிட்ட எல்லாத்துலேயுமே என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, எங்ககிட்ட வந்து தங்கி நீங்கள் பார்க்குற மாதிரி தான் 21 நாள் இருங்கன்னு சொல்லுவேன். ஆனால் இப்போதைக்கு அதுக்கான வாய்ப்பு இல்லை. சரிங்களா? அந்த 21 நாளுங்கும் போது அவ்வளோ அற்புதமான மாற்றத்தை இறைவனை வந்து ஒவ்வொருவங்களையும் உருவாக்கலாம். அதனால் நீங்கள் எங்கே இருந்தீங்கனாலும் 21 தான் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த 21 நாள் நீங்கள் முத்திரை பிடிக்கணும்னா முத்திரை 21 நாள் பிடிச்சி பாருங்கள். இறைவனை வணங்கினாலும் 21 நாள் செஞ்சு பாருங்கள். தியானம் பண்ணனாலும் 21 நாள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு அடுத்த 42 நாளைக்கு அதுவே தானாகவே கொண்டு போகும். அதுக்குள்ளேயே உங்களுக்குள்ள ஒரு ரிசல்ட்டை காமிச்சிடும். அந்த 48 நாள் போனதுக்கப்புறம் உங்களுக்குள்ள உடம்புல இன்னும் நல்ல மாற்றம் வந்துடும். மாற்றம் வந்ததுக்கப்புறம் அடுத்து வந்து அதை மேன்மைப்படுத்தி 90 நாளைக்கு கொண்டு போகும். அப்போ இன்னும் மாற்றங்கள் வரும். 90 நாள் கொண்டு போனது அடுத்து வந்து உங்களுக்கு 6 மாதத்துக்கு கொண்டு போகும். அப்படிலாம் செஞ்சு முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் புதிய பிறப்பெடுத்த மாதிரியே மாறியிருப்பீங்க. அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அதனால இவ்வளோ விளக்கம். இது போக உங்களுக்கு ஏதாவது ஜோதிடம் பார்க்கணும் இருக்குதுன்னா எங்கள்கிட்ட ஆன்லைன் மூலமாக ஜோதி சம்பந்தமான விளக்கத்தை வந்து கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். வாஸ்து சம்பந்தமான விஷயங்கள்னாலும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். இது போக உங்களுக்கு ஏதாவது வெப்சைட் டிசைன் வேணும், அதாவது உங்களுக்கு ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க, அதுக்கு வெப்சைட் செஞ்சு கொடுக்கணுன்னாலுமே எங்களை தொடர்பு கொண்டீங்கன்னா நான் உங்களுக்கு வெப்சைட்டும் செஞ்சு கொடுப்போம். சரிங்களா? ஸோ யாருக்கு எது தேவை இருக்கிறதோ அதற்கு நீங்கள் எங்களுடைய சேவையை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதற்கான கட்டணத்தை உங்களுக்கு பெற்றுக்கொண்டு நாங்களும் பயன்படுத்தி கொள்வோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்கிட்ட பகிர்ந்துக்குங்க. மேலும் பல நன்மைகளை இறைவன் தர நாம் அதை பெற்று வாழ்வோமாக. குருவே நம, தந்தையே நம. நன்றி, வணக்கம்.